இறைவா, நீயே அனைத்தும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல். உலகம் அறியாத ரகசியம். சித்தன் அருள் 1263. வணக்கம் அடியவர்களே. வாக்கின் உள் செல்லும் முன்னர் வாக்கு சுருக்கத்தை ஒருவரை பட வடிவில் இங்கு அளித்துள்ளோம். இப்படத்தை நன்கு புரிந்து வாக்கின் உள் செல்ல நன்று. மார்கழி மாதம் வளிமண்டலத்தில் ஒரு படலம் சிறிய சிறிய ஓட்டைகளாகவே மாறும். வைகுண்டம் என்பதற்கு பொருள் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு என்கின்றார்கள். வளிமண்டலம்தான். அது வளிமண்டலத்தில் இறைவனால் உண்டாக்கப்படும் ஒரு ஓட்டைதான். அதாவது புண்ணிய உலகம் அங்கு இருந்து அருள் ஒளி திருக்கதிர்கள் திருப்பதி வந்து அடைகின்றது. முதலில் அவ்வொளி பெருமாள் மீது பட்டு அப்படியே பெருமாளை தரிசனம் செய்யும் பொழுது மனிதர்கள் மீது எதிரொலிக்கும். அடியவர்கள் பார்வைக்கு ஒரு விளக்கு கட்சியாக இங்கு அளிக்கப்பட்டுள்ளது. மார்கழி மாதம் அவ்வொளியானது 1. முதலில் திருப்பதியில் விழும். அப்போது அவ்வொளி அருள்கள் கொடுக்கும் ஒளி. நோய்கள் நம்மை அண்டாது. 2. அடுத்த ஒளியானது இப்பொழுது ஒளியானது ஆதி நடராச பெருமான் சிதம்பரம் பின் அங்கு விழும். அப்போது தரிசனம் செய்தால் உடனடியாக கர்மத்தை நீக்கும். உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்து விடலாம். 3. அடுத்து வருவது பழனி தன்னில் விழும் அவ்வொளியானது. அங்கு தரிசிப்பவர்களுக்கு அவ்வொளியானது மார்கழி மாதத்தில் தை மாதத்தில் கூட நிச்சயமாய் அதிகளவு படும். அப்பொழுது பிரதிபலிக்கும் பொழுது நிச்சயம் பெருவாழ்வு கிட்டும். 4. அடுத்த ஒளியானது அடுத்த அண்ணாமலையிலே அங்கே ஒளி விழும். அங்கு செல்பவர்களுக்கு மேலான எண்ணங்களை ஈசன் நிச்சயமாய் கொடுப்பார். 5. அடுத்து காசி தன்னில் விழும். அங்கு எதிரொலிக்கும் பொழுது அனைவரும் கூட புத்துணர்ச்சி பெறலாம். ஜனபனே என்னென்ன எதற்கெல்லாம் செய்கின்றார்கள் என்பதை கூட தெரியாமல் செய்துவிடுகின்றார்கள். அதனால்தான் சரியான வழியில் இன்னும் ஏராளமான செய்திகள் உரைத்துக் கொண்டே இருக்கின்றேன் அப்பனே. நலமாகவே ஆசிகள் ஆசிகள் அப்பனே. இன்னும் வாக்குகளும் செப்புவேன் அப்பனே. மனிதர்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு அப்பனே ஆசிகள் ஆசிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.